வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையே 44வது ஐபிஎல் ஆட்டம் நடக்க இருக்கு. இப்படி இருக்க இப்போ இந்த ஆட்டத்தை பற்றி இன்னைக்கு பிரஸ் மீட்டில் கலந்துட்டு இருந்த ரோஹித் சர்மா அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதாவது நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஆட்டமாக தான் கருதப்படுது. அதாவது நம்ம சிஎஸ்கே அணி நாளை ஆட்டத்தில் தொடர்ந்து வெற்றி பெறதன் மூலியமா புள்ளி பட்டியலிலும் சிஎஸ்கே அணி தொடர்ந்து முதல் இடத்திலே இருப்பாங்க. அதன் மூலியமா ஃபைனல்ஸ்க்கு போற வாய்ப்பும் சிஎஸ்கே அணிக்கு ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியோ பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் 6 வெற்றிகள் மட்டுமே பெற்றிருக்கிறதால இந்த இடத்துலையும் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களோட பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதனால நாளை ஆட்டம் நிச்சயமா ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு தான் இப்போ எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுது. இப்படி இருக்க இப்போ இன்னைக்கு நாளைக்கு விளையாட போற ஆட்டத்தை பத்தி ரோஹித் சர்மா அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணி அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே ஒரு பலம் வாய்ந்த அணியா தான் இருக்கு. இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே அணி கிட்ட அதிக வெற்றிகளை குவிச்சிருந்தாலும் ஒவ்வொரு வெற்றியுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரொம்பவே ஒரு சவாலான வெற்றியாக தான் அமைஞ்சிருந்தது. அதனால நிச்சயமா நாளை ஆட்டமும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சவாலான ஆட்டமாக தான் அமைய போகுது. இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்ல சிஎஸ்கே அணியோட முக்கிய பேட்ஸ்மேன்களை சமாளிக்கும் விதமான பவுலர்கள் இருக்கிறதால நிச்சயமா நாளை ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியை ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிக்க விடாம தடுக்க முடியும் அப்படின்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு. சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நம்ம தோனி அவர்கள் தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக ஒரு தோல்வி கூட இல்லாமல் பல வெற்றிகளை இப்போ குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நாளை ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவாங்களா? இப்போ அதை பற்றி ரோஹித் சர்மா அவர் கொடுத்திருக்க இந்த பேட்டியை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.